ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எக்ஸாக்டாக சொன்னால் உங்களுக்கு கிர்கிஸ்தானில் வந்து ரொம்ப லோயஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதர்ஸ் கண்ட்ரீஸ் லைக் ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், சைனா இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிர்கிஸ்தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. கிர்கிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ லோயஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கிர்கிஸ்தானில் எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, செகண்ட் பார்த்தீங்கன்னா கேஎஸ்எம் கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தேர்ட் பார்த்தீங்கன்னா ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இப்போ ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 4 to 5 lakhs வரும். ஸோ செகண்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhs அந்த மாதிரி தான் வரும். தேர்ட் இயருக்கு 2.5 lakhs, ஃபோர்த் இயருக்கு 2.5 lakhs, ஃபிஃப்த் இயருக்கு 2.5 lakhs அந்த மாதிரி தான். இப்போ கிர்கிஸ்தானில் வந்து எம்பிபிஎஸ் வந்து ஏன் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 years கோர்சஸ் இருக்குது. எம்பிபிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா 5 + 1 year, 5 year + கோர்ஸ் டூரேஷன் + 1 year இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி வந்து கிர்கிஸ்தானில் வந்து மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மற்ற கண்ட்ரீஸில் வந்து 6+1 உங்களுக்கு 7 years ஆகிடும். கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 5+1 எம்பிபிஎஸ் போயிடும். ஸோ அடுத்து வந்து கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல், இது வந்து கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 lakhs வரைக்கும் வந்துடும். செகண்ட் இயருக்கு வந்து ஒரு 4 to 5 lakhs அந்த மாதிரி வந்துடும். இது வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இன் கிர்கிஸ்தான். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது சேம் லைக் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான், ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, பட் கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எலிவேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படியே சேம் லைக் தட் ஒரு ஃபஸ்ட் இயருக்கு வந்து 8 lakhs 9 lakhs வரைக்கும் வந்துடும். செகண்ட் இயருக்கு வந்து 4 to 5 lakhs அந்த மாதிரி வந்து. ஸோ உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, கிளினிக்கல் ரொட்டேஷன்லாம் இதாக இருக்கும், என்எம்சி அப்ரூவல் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் தான், ஃபுல் வந்து இந்தியன் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அப்ராட் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் பெட்டராக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டோட்டல் அரௌண்டு 16 to 20 மேக்ஸிமம் வந்து டோட்டல் எம்பிபிஎஸ்மே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதர் கண்ட்ரீஸ் சூஸ் பண்ணும்போது இப்போ ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், சைனா இந்த மாதிரி கண்ட்ரீஸ், ஜார்ஜியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு 30 to 40 lakhs வரைக்கும் டோட்டல் எம்பிபிஎஸ்மே உங்களுக்கு காஸ்ட்டு அந்தளவுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அட்மிஷன் போடணும், இல்லை அதாவது ஃபர்தராக வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ் அட்மிஷன் போடணும்னு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தயவுசெய்து வந்து ஏஜென்சியை வந்து இது பண்ணாதீங்க. ஏஜென்சியை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பாக மிஸ்கைட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க. ஸோ அட்மிஷன் போட்ட போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து சர்வே பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பண்ண போகிறோம், அந்த யூனிவர்சிட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து A to Z அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் அப்ராடில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ அங்கே உள்ள சுச்சுவேஷன்ஸ் என்ன இருக்குன்னா அங்கே உள்ள மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து வேறு அப்ராடில் போய் ஜாயின் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் தேவைப்படும், ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தேவைப்படுனா கீழே நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள்.